வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல ஆடி மாசம் அப்படிங்கறதுனால மாவிளக்கு எப்படி ஏத்துறது அப்படின்னு பார்க்க போறோம். கம்ப்ளீட்டா எங்காத்துல எங்க வழக்கப்படி நான் இன்னைக்கு ஏத்தி உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இந்த மாவிளக்கு ஏத்துறது அப்படிங்கிறது ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வித்தியாசத்தோட ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவா. மாவிளக்கு ஏத்துற வழக்கம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்கும். சில பேர் ஆடி மாசம், சில பேர் புரட்டாசி மாசம், நவராத்திரி, குலதெய்வ கோவிலுக்கு போகும்போது அங்க ஏத்துவா. ஒருவேளை அங்க ஏத்துறதுக்கான வசதிகள் இல்லைன்னா குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு ஆத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் ஆத்துலயே ஏத்துவா. நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்லயுமே ஒவ்வொரு ஆத்துக்கும் வழக்கம் வேற வேற இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்த்தேன் அப்படின்னா பச்சரிசி மாவு. நம்ம மாவிளக்குக்கு எப்பவுமே பச்சரிசி மாவு தான் எடுத்துக்கணும். சில பேர் ஆத்துல பார்த்தேன் அப்படின்னா பச்சரிசி எடுத்துன்னு நல்லா அலம்பிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சதுக்கு அப்புறம் துணியில கொஞ்சம் காய வச்சுட்டு, அதிரச மாவுக்கெல்லாம் காய வைப்போம் இல்லையா, அப்படி தொட்டா கையில ஒட்டு பாருங்க, அந்த மாதிரி காய வச்சுட்டு மிக்சியில நல்லா நைஸா அரைச்சு அந்த மாவுல மாவிளக்கு ஏத்துவா. எங்காத்துல பார்த்தேன் அப்படின்னா வரட்டரிசி மாவு, அரிசியை அலம்பாம சும்மா துணியால தொடச்சிட்டு மிக்சியில நல்லா நைஸா அரைச்சி நாங்க எடுத்துப்போம். பாருங்க, நான் அந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேன். நம்ம எப்பயும் பண்றது மாதிரிதான் காத்தால சீக்கிரம் எழுந்து குளிச்சுட்டு சாமி கிட்ட கோலம் எல்லாம் போட்டு பூச்சாத்தி விளக்கு ஏத்திட்டு பிரசாதம் ஏதாவது அதாவது சக்கரை பொங்கலோ ஒரு பாயசமோ நம்மளால என்ன முடியுமோ அதை நம்ம பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம மாவிளக்குக்கு நம்ம தேவையானதை நம்ம ரெடி பண்ணிக்கணும். பூஜைக்கு தேவையான வெத்தலை, பாக்கு, பழம், பூ, அதுக்கப்புறம் விளக்கேத்துறதுக்கு, ஆரத்தி எடுக்கிறதுக்கு கற்பூரம், இதெல்லாமே நம்ம எப்பயும் ரெகுலரா பூஜைக்கு யூஸ் பண்றதா. அது எல்லாமே சுவாமி முன்னாடி நம்ம ரெடியா வச்சுட்டோம் அப்படின்னா ரிலாக்ஸா நம்ம பூஜை பண்ணி முடிக்கலாம். நம்பாத்துல ஏத்துற இந்த மாவிளக்கு அப்படின்னு பார்த்தேன் அப்படின்னா அந்த மாவு ட்ரையா தான் இருக்கும், உதிரா தான் இருக்கும். சில பேர் ஆத்துல பாலெல்லாம் விட்டு பிசைஞ்சு நல்லா விளக்கு மாதிரி பண்ணி ஏத்துவா. அது நின்னு ரொம்ப நேரத்துக்கு எரியும். எங்க ஆத்துல ஏத்துற இந்த விளக்கு கொஞ்ச நேரத்துக்கு தான் எரியும். பூத்திரி நல்லா நெய்யில நனைச்சு போட்டுட்டு ஏத்திடுவா. அந்த பூத்திரில எவ்வளவு நெய் இருக்கோ அந்த நேரம் அந்த விளக்கு எரியும். இதுல எது சரி எது இல்ல அப்படிங்கறது இல்ல. அவாத்து வழக்கப்படி அவ பெரியவா எப்படி பண்ணிருக்காளோ அதே மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். வாங்கோ, இப்ப நான் எங்காத்து வழக்கப்படியே அரிசி மாவுல எப்படி மிக்ஸ் பண்ணி விளக்கு ஏத்துறது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். அரிசி மாவுமே பார்த்தேன் அப்படின்னா இந்த டம்ளர்ல இது போல ஃபுல்லா இருக்கணும். இதை அப்படியே மிக்சி ஜார்ல எடுத்துக்கலாம். 4-5 ஏலக்காய். நம்ம அரிசி மாவு அளந்தோம் இல்லையா, அதே டம்ளர்ல 3/4 டம்ளர் பொடிச்ச வெல்லம் இல்ல நாட்டு சக்கரை கூட நம்ம சேர்த்துக்கலாம். இதுல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுப்போம். இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா சேர்ந்து வந்துடும். பாருங்க, அரைச்சி எடுத்துட்டு இருக்கேன். இதை மாதிரி நல்லா சேர்ந்து வந்துடும். இப்படி பிடிச்சோம்னா அழகா பிடிக்கிறதுக்கே வரும். மாவிளக்கு ஏத்துறதுக்கு வெள்ளி, பித்தளை, வெங்கலம் இந்த மாதிரி ஏதாவது நம்ம பிளேட் எடுத்துக்கணும். ஸ்டீல் பிளேட் யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம யூஸ் பண்ற பிளேட்டுக்கு சந்தனம், குங்குமம், மஞ்சள் இதை போல நம்ம எடுத்துக்கணும். நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மாவிளக்கு மாவை இந்த பிளேட்ல எடுத்துடலாம். மாவிளக்கு மாவை இது மாதிரி கொஞ்சம் கோபுரமா எடுத்துட்டு மேல நம்ம நெய்ய குத்தி திரி போடுறதுக்கு சின்னதா இது போல குழி மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ மாவிளக்கு மாவுக்கு சந்தனம், குங்குமம், மஞ்சள் எல்லாமே நம்ம இடணும். வாத்து பழக்கப்படி நம்ம பண்ணிக்கலாம். இது போல நல்லா வாசனையா இருக்கிற புஷ்பத்தை சாத்தி நம்ம அலங்காரம் பண்ணிக்கலாம். பன்னீர் ரோஸ் இதுவும் நல்லா வாசனையா இருக்கும். இது போல நமக்கு கிடைக்கிற நல்லா வாசனை இருக்கிற புஷ்பங்களை வச்சு இந்த மாவிளக்கு பிளேட் இருக்கு இல்லையா, இதை நம்ம அலங்காரம் பண்ணிக்கலாம். மாவிளக்கு ஏத்துறதுக்கு இந்த மாதிரி பூத்திரி பாருங்க, இதுதான் நமக்கு ஈஸியா இருக்கும். ஏன்னா நின்று சென்டர்ல அழகா எரியும். இதை நம்ம நெய்யில இந்த மாதிரி நினைச்சு வச்சுட்டோம் அப்படின்னா இந்த திரி நல்லா நெய்யை இழுத்துண்டு நிதானமா எரியும். இப்ப பூத்திரிய நம்ம இது போல விளக்கேத்துறதுக்கு சின்ன குழி பண்ணிருக்கோம் இல்லையா, இதுல வச்சிடலாம். இந்த திரியா இருந்தா பாருங்க அழகா ஸ்ட்ரெயிட்டா நிக்கிறது. நம்ம நீள திரி போட்டோம்னா ஒரு பக்கம் சாஞ்சுக்கும். அதுக்கப்புறம் இந்த விளக்குக்கு நெய் விடலாம். இல்ல பசு நெய் கிடைச்சதுன்னா ரொம்ப விசேஷம். நம்ம எப்பயும் பண்ற மாதிரிதான் சுவாமி ஷெல்ஃப்ல கோலம் போட்டு படங்களுக்கெல்லாம் பூவெல்லாம் சாத்தி இதை போல விளக்கேற்றி வச்சுக்கணும். மாவிளக்கு ஏத்துறதுக்கு தனியா ஒரு பலகை, அதுல கோலம் போட்டு வச்சுக்கணும். இப்ப நம்ம மாவிளக்கு ஏத்துறதுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த பிளேட் இந்த பலகையில வச்சுக்கலாம். மாவிளக்கு பிளேட்டுக்கு மஞ்சள், குங்குமம், இந்த பூ சாத்துறது எல்லாமே சுவாமி முன்னாடி இது போல வச்சு நம்ம பண்ணிக்கணும். நம்ம நெய் விட்டு திரியெல்லாம் போட்டிருக்கோம்.
மாவிளக்கு வந்து நம்ம தீக்குச்சி வச்சு ஏத்தாம இத போல ஒரு தொண விளக்கு நம்ம பண்ணிட்டு இதுல திரி போட்டு நெய் விட்டுருக்கேன். இதால வந்து நம்ம விளக்கேத்திக்கணும். இத போல பூ திரி போட்டோம்னா பாருங்க, இது போல அழகா நின்று நேரா வந்து நமக்கு விளக்கு எரியும். நம்ம எப்பயும் பூஜைக்கு யூஸ் பண்ற மாதிரிதான் வெத்தலை பாக்கு, தேங்காய், பழம், பூ எல்லாமே வந்து சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணணும். மாவிளக்குக்கும் நம்ம சுவாமிக்குமே வந்து தூபம், தீபம், நைவேத்தியம் எல்லாமே வந்து நம்ம காமிச்சுக்கணும். சில பேர் வந்து மாவிளக்கு இந்த விளக்கு வந்து தானா குளிர விடுவா. சில பேர் வந்து பால் இல்ல பூ தொட்டு குளிர விடுவா. எங்காத்துல வந்து தானா மலையேற விடுவோம். சுவாமிக்கு வந்து சக்கரை பொங்கல் நான் நைவேத்தியத்துக்கு பிரசாதம் பண்ணியிருக்கேன். தேங்காய், வெத்தலை பாக்கு, பழம் இது எல்லாமே வந்து சுவாமிக்கு நம்ம நைவேத்தியம் பண்ணிக்கணும். நைவேத்தியம் பண்ணதுக்கு அப்புறம் சுவாமிக்கு வந்து கற்பூர தீபம் காமிக்கலாம். பூஜை எல்லாம் ஆனதுக்கு அப்புறம் நம்ம ஆரத்தி எடுத்துக்கணும். புஷ்பம் அர்ச்சதை சமர்ப்பிச்சு நமஸ்காரம் பண்ணிக்கணும். இன்னைக்கு வந்து எங்காத்து வழக்கப்படி நான் வந்து மாவிளக்கு எப்படி ஏத்துறது அப்படின்னு நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நான் எந்த ஸ்லோகமும் இன்னைக்கு சொல்லல, ஏன்னா எல்லாருக்கும் அவாத்துக்கு ஒரு பழக்கம் அப்படின்னு இருக்கும். நீங்க அதையே ஃபாலோ பண்ணிக்கலாம். மாவிளக்கு வந்து நம்ம ஏத்தினதுக்கு அப்புறம் சில பேர் வந்து பூ தொட்டு குளிர விடுப்பா. எங்காத்துல வந்து தானா குளிர வரைக்கும் நாங்க வெயிட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இந்த திரியெல்லாம் எடுத்துட்டு நம்ம தேங்காய் நைவேத்தியம் பண்ணிருக்கோம் இல்லையா, அதை துருவி இந்த மாவிளக்கு மாவுலயே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 2 சுமங்கலிகளுக்கு வெத்தலை பாக்கு கொடுத்துட்டு இந்த மாவிளக்கையும் கொடுத்துட்டு அப்புறம் நாங்களும் எடுத்துப்போம். இதுதான் வந்து எங்காத்து வழக்கம். நம்ம வந்து வருஷத்துக்கு ஒரு முறையாவது ஆத்துல வந்து மாவிளக்கு ஏத்தணும். சில பேர் புரட்டாசி மாசம் ஏத்துவா, இல்ல ஆடி வெள்ளி, தை வெள்ளி, நவராத்திரி. எங்காத்துல பார்த்தேன் அப்படின்னா டெய்லி சாலிகிராம பூஜை வந்து எங்காத்து மாமா பண்ணாலும் அந்த வரலட்சுமி நோம்புக்கு அடுத்த நாள் அன்னைக்கு சனிக்கிழமையா இருக்கும் இல்லையா, அன்னைக்கு வந்து சாலிகிராம பூஜை பண்ணி அன்னைக்கு நாங்க மாவிளக்கு ஏத்துற வழக்கம் இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபேமிலிக்குமே வந்து ஸ்பெஷலா இன்னைக்கு ஏத்தணும் அப்படிங்கிறது இருக்கும். ஆத்துல வந்து மாவிளக்கு ஏத்துறது நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும். குடும்பத்துக்கு ஒரு நல்ல நிம்மதி, சந்தோஷம், ஆயுர ஆரோக்கியம் எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். நான் இன்னைக்கு வந்து எப்படி மாவிளக்கு ஏத்துறது அப்படின்னு சொல்லி எங்க வழக்கப்படி காமிச்சிருந்தாலும், நீங்க வந்து உங்காத்து வழக்கப்படி, உங்காத்துல பெரியவா மாமியார் எல்லாம் பண்ணுவா இல்லையா, அந்த வழக்கப்படி மாவிளக்கு ஏத்துங்கோ. இன்னைக்கு வந்து நான் மாவிளக்கு ஏத்தி பகவானை வந்து நம்ம எல்லாருமே சுபிக்ஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நாளைக்கு இன்னொரு புது ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.